அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் டாடா இண்டிகா. இது வந்து 2011 மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஓனர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியை வாங்கினா நீங்கள் தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து 2 எக்ஸ்ட்ரா ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் எவ்வளோ ரன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 85,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு. 2011 மாடல் வண்டி வந்து 85,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 80,000 தான் சொல்கிறாங்க. அதுவும் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியை வந்து நீங்கள் நேரில் பேசி விலையை பேசி எடுத்துக்கலாம். வண்டியோட கண்டிஷனும் வண்டியோட லுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வந்து பார்த்துட்டு விலையை பேசி நீங்கள் குறைச்சி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபினான்ஸும் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் ஃபினான்ஸ்க்கு ஒரு 40 to 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள். வண்டி வந்து மெரூன் கலரில் இருக்குது. வண்டி வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிடென்டல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வண்டி கலர் ஷேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் வண்டி வந்து உங்களுக்கு புது நியூ லுக்கில் இருக்குது. இது வந்து ஆக்சிடென்டல் ஃப்ரீ வண்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஃப்ளட்டில் எதுவும் அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. டூம் லைட்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்க வண்டி. அது டயர்ஸ் பாருங்கள். டயர்ஸ் வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. வந்து ஒரு 80,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீபெயிண்ட் பண்ணி டயர்ஸ் நியூ டயர்ஸ் போட்டு அந்த கண்டிஷனில் வண்டி வருதுன்னா வந்து அருமையான வண்டி தான் சொல்லணும் இது. அடுத்து பேக் டயர் பாருங்கள். பேக் டயரும் வந்து அதே சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. அது சைடு வியூவை பாருங்கள். சைடு வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் மெரூன் கலரில் இருக்கிறதுனால ரொம்பவே லுக்காக இருக்குது. சைடு வியூ வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி இன்டீரியர் காமிக்கிறோம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாண்டில் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சீட்ஸ் பாருங்கள். சாண்டில் அண்ட் பிளாக் கலரில் காமிச்சிருக்காங்க. சீட்டு வந்து பெருசாக அது டேமேஜ் எல்லாம் கிடையாது. டிரைவர் சீட் மட்டும் ஒரு சின்னதாக அந்த லெதர் மட்டும் பேர்ந்து வந்திருக்கு. மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. 80,000 ரூபாய்க்கு இந்த வண்டி ஒர்த்தான வண்டி தான். டயர்ஸும் புதுசாக இருக்குது. பெயிண்ட்டும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட உங்களுக்கு 80,000 ரூபாய்க்கு பெஸ்ட் வண்டி கிடைக்காது. அதுவும் மைலேஜ் வண்டி இண்டிகான்ற போது இதோட மியூசிக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓடி இருக்குது. வண்டி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இந்த வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி. ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி இந்த காரை வந்து புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிரும் போலக்குதுன்னு சொல்லிட்டா. அடுத்து நம்ம வண்டி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் i20 உண்டாய் i20 பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாடல் அப்படின்னா 2012 மாடல். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து நேரில் பாருங்கள். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வண்டியோட விலையை வந்து பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓனர் வந்து 2 ஓனர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் வந்து 1,06,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து பார்க்குறதுக்கு வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்து லுக்காக இருக்குது. வண்டி 2 ஓனர் அப்படி இல்லைனாலுமே ஒரு கைப்பட வண்டி இருந்த மாதிரி வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது. ஒரு ஸ்க்ராச்சஸ் டன்ஸ் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு வண்டி. ஆனாலுமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லுக்கை வந்து பார்க்கலாம் வாங்க. அவுட்ரு லுக் பாருங்கள். அவுட்ரு லுக் வந்து இது ஃப்ரண்ட் சைடு வந்து டூம் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள். அடுத்தது ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். டயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட் சைடு வியூலாம் பாருங்கள். ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. அடுத்து பேக் டயர் காமிக்கலாம். பேக் டயர் பாருங்கள். பேக் டயரும் வந்து ஒரு 70-80% கண்டிஷனில் இருக்குது. டயர் பாருங்கள் 80% கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஸ்க்ராச்சஸும் கிடையாது, டென்ஸும் கிடையாது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனது கிடையாது, ஃப்ளட் ஆனது கிடையாது, எதுவுமே அஃபெக்ட் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலை வந்து 3,00,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பேசி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேக் வியூ பாருங்கள். பேக் வியூவும் வந்து ரொம்பவே நீட்டாக தெளிவாக இருக்குது வண்டி. இது வந்து கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சமாக டேமேஜாக இருக்குது. அதுக்கு மட்டும் ஒரு சின்ன பஞ்சர் ஓட்டுற மாதிரி பேட்ச் போட்டிருக்காங்க. மற்றபடி மற்ற சீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஏசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பேக் சீட் பாருங்கள். பேக் சீட்டும் வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. பேக் சீட் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டோட டயர் மட்டும் டிரைவர் சீட்டும் டிரைவர் சீட்டும் மட்டும் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ். ஜான் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சென்னை பைபாஸில் வந்தீங்கன்னா
கவர்மெண்ட் காலேஜை தாண்டின உடனே ரைட் சைடில் அமைஞ்சிருக்கு. இதோட கான்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து வண்டி பார்த்திங்கன்னா மாருதி 800. இது வந்து 2014 மாடலு. இது ஃப்ரண்ட் சைடில் என்ன பிளாக் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலரு. 3 ஓனர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்சி வந்து கரண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 கிலோமீட்டர் வந்து 56,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 65,000 சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நீங்கள் நேரில் பார்த்துட்டு வண்டியோட கண்டிஷனை பார்த்து ப்ரைஸை வந்து குறைச்சி பேசியும் எடுத்துக்கலாம். நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஜான் கார்ஸில் இருக்குது. ஜான் கார்ஸோட வந்து லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லுக்கை காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி, ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறவங்க மாதிரி, ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுறவங்க இந்த வண்டியை விரும்பி வாங்குவாங்க. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். டயர் 4மே புதுசாக ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க. டயர் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பேக் டயர் பார்த்திங்கன்னா பேக் டயர் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. அது பழசாக தான் இருக்குது. ஒரு 30 to 40% கண்டிஷனில் தான் இருக்கும் பேக் டயரு. அடுத்து அப்படியே பேக் வியூ காமிக்கிறோம் பாருங்கள். சைடில் வந்து இது பெயிண்டிங் வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலரில் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு பாருங்கள். ஆக்சிடென்ட்லாம் எதுவும் ஆனதில்லை. ஆக்சிடென்டல் ஃப்ரீ வண்டி தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ளட்லேயும் அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடு டயர் காமிக்கிறோம். ரைட் சைடு லெஃப்ட் டயர் காமிக்கிறோம் பாருங்கள். கீழே இதுவும் சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக் டயர் ரெண்டும் வந்து பழைய டயர் தான் இருக்குது. அது வரும் ஒரு 10,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டயரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து சைட் வியூ காமிக்கிறோம் பாருங்கள். ரீபெயிண்ட்டுங்கிறது பாருங்கள் சைடில் தெரியுது பாருங்கள். வண்டியோட விலை வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வண்டியோட இன்டீரியருக்கும் எக்ஸ்டீரியருக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்டீரியரோட இன்டீரியர் பக்கா கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டயர் வந்து பிளாக் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அருமையாக லுக்காக இருக்குது. லெதர் சீட்டிங் தான் ஃபுல்லாக. இதில் வந்து மியூசிக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வந்து கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது. இது வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. 65,000 அப்படின்றாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வந்து வண்டியோட கண்டிஷனை பார்த்துட்டு நீங்கள் வந்து விலையை பேசி நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். வண்டியோட இன்ஜின் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சா இந்த வண்டி நீங்கள் வாங்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ். ஜான் கார்ஸோட லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த வண்டி பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க.